திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் 11 மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்களில் உரிய ஆய்வு நடத்தாமல் சுகாதார தடையில்லா சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியான நிலையில் சமூக ஆர்வலர் ஒருவர் லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், தற்போது 11 மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்களில் உரிய ஆய்வு நடத்தப்படாமல் தடையில்லா சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையிலும் லஞ்ச ஒழிப்பு துறையிலும் இது குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிஷ்மா வினோத், திருநெல்வேலி மாநகராட்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் என்பது உள்ளன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு உள்ள மருத்துவமனைகள் தங்களுக்கான சுகாதார தடையில்லா சான்று வழங்குமாறு திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள நகர்நல அலுவலரிடம் தங்கள் விண்ணப்பம் செய்தபோது இதில் கிட்டத்தட்ட 14 மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் அங்கு உள்ள வணிக வளாகங்கள் என்ற கட்டிட அனுமதியை பெற்றுக்கொண்டு அங்கு மருத்துவமனை செயல்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மற்றொரு தற்போது ஒரு மருத்துவமனை என்பது அங்கு கட்டிட அனுமதி கூட எந்த அனுமதியும் இல்லாமல் தற்போது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக அதுபோன்ற அந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு நேரடியாக தடையில்லா சான்று என்பது வழங்க முடியாது என மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி அலுவலகத்தில் தங்களுடைய அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக புதிதாக நகர்நல அலுவலராக ராணி என்பவர் பொறுப்பேற்ற உடனேயே கிட்டத்தட்ட அந்த 14 தனியார் மருத்துவமனைகளில் 10 மருத்துவமனைகளுக்கு தங்களுடைய அந்த வணிக வளாகங்களில் செயல்படக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனைக்கான அந்த சுகாதாரத்துறையோட தடையில்லா சான்று என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதே போல முற்றிலுமாக கட்டிட அனுமதியே இல்லாத ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் அந்த தடையில்லா சான்று என்பது வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 11 தனியார் மருத்துவமனைகளுக்கு இது போன்ற ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது தொடர்பாக ஜெயா பிளஸ் செய்தியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நான் செய்தி வெளியிட்டிருந்தோம். இதன் பிறகு இது அடுத்த கட்டத்தை நோக்கி தற்போது நகரக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று கூட நெல்லை மாநகராட்சியோட ஆணையாளர் நம்மிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பாக துணை ஆணையர் ஆகியோருக்கு தலைமையிலான ஒரு குழுவினரை கொண்டு தங்கள் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த நிலையில் தற்போது சமூக ஆர்வலர் ராயன் நேரடியாக லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். நாம் நேரடியாக லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் தான் இருந்து கொண்டிருக்கோம். இது குறித்து அவரிடமே பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது ஏதோ இந்த கிணறு வெட்டும் போது பூதம் கிளம்பியது போல தற்போது பூதங்கள் கிளம்பியது போல இருக்கிறது. தற்போது இந்த மாநகராட்சி தொடர்பாக அந்த CHO மீது என்ன மாதிரியான புகார் கொடுத்திருக்கீங்க? இப்ப எங்க புகார் கொடுத்திருக்கீங்க? அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க? தற்போது திருநெல்வேலி மாநகராட்சியின் மாநகர நல அலுவலர் டாக்டர் ராணி அவர்கள் முறைகேடாக வழங்கிய சுகாதார சான்றிதழ் சம்பந்தமாக அவர் மீது லஞ்ச ஒழிப்புத் துறையில் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே விசாரித்து அவர் மீது FIR பதிய வேண்டும் என்று ஒரு புகார் மனுவானது வழங்கப்பட்டுள்ளது. அது திருநெல்வேலி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழங்கியுள்ளேன். அந்த மனுவின் தன்மையானது அந்த மனுவில் இவர் எத்தனை மருத்துவமனைகளுக்கு முறைகேடாக இது போன்ற சான்றிதழ்கள் வழங்கியுள்ளார், அந்த மருத்துவமனைகளுக்கு திருநெல்வேலி மாநகராட்சி வழங்கிய நோட்டீஸ், பில்டிங் வயலேஷன் நோட்டீசஸ், அதுக்கப்புறம் எத்தனை RTL நம்ம இது மாதிரி பதில்கள் இது மாதிரி வாங்கியிருக்கோம் பில்டிங் வயலேஷன் இருக்குன்னு, எத்தனை மருத்துவமனைகளுக்கு லாக் அண்ட் சீல் ஃபைனல் நோட்டீஸ் கொடுத்து இன்னும் லாக் அண்ட் சீல் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட விதிமுறைகளுக்கு மாறான கட்டிட விதிமீறல் ஈடுபட்ட மருத்துவமனைகளுக்கு இவர்கள் தற்போது இவ்வளவு அவசர கதியாக இந்த 6 மாத காலத்துக்குள் எதற்காக இது போன்று வழங்கினார்கள், இதுக்கு எவ்வளவு லஞ்ச தொகையை இவர்கள் பெற்றுள்ளார்கள், இது இவர்கள் மட்டும் தனியாக செய்தாரா இல்லை கூட்டுக்கு சில அதிகாரிகள் கூட சேர்த்துக்கொண்டோ இல்லை அரசியல் பின்புலத்தோடு செய்தாரா என்பதையெல்லாம் குறித்து ஆராய அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் மனு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது நீங்க இந்த மனுவை கொடுத்திருக்கீங்க. இது எத்தனை நாட்களுக்குள்ள அதற்கான முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்படும்? குறிப்பாக அந்த மனு கொடுத்தோடனே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த பிறகுதான் அந்த விசாரணை மேற்கொள்ளப்படும். அது தொடர்பாக எதுவும் உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்களா, இல்ல அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க? புகார் மனுவை அளித்தவுடன் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன கூறுகிறார்கள் என்றால் இது குறித்து தீர ஆராய்ந்து புகார் மனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு FIR பதியப்படும் என்று சொல்லியுள்ளார்கள். அதே சமயம் இவர்கள் அடுத்த 15 நாட்களுக்குள் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் காலதாமதம் ஏற்பட்டால் உடனடியாக மதுரை உயர்நீதிமன்றத்தை அணுக நேரிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மருத்துவமனை என்பது பொதுமக்கள் அதிகமாக தங்களுடைய சிகிச்சைக்காக செல்லக்கூடியது. ஏதேனும் இப்ப நீ சொல்ற பார்த்தா அந்த மருத்துவமனைக்குள்ள அந்த ஃபயர் சர்வீஸ் வாகனம் நேரடியாக சுற்றி வரக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. இப்ப 11 மருத்துவமனைக்கு அது போன்ற
ஏதாவது உள்ளதா? ஏன்னா குறிப்பாக அந்த ஃபயர் சர்வீஸ் வாகனமோ அல்லது சுகாதாரத்துறை சார்பாக வரக்கூடிய அந்த தடையில்லா சான்று வழங்கப்பட்டுள்ள தொடர்பாக ஒரு புகார் எழுந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இந்த 11 மருத்துவமனைகளில் முதலில் பார்க்க வேண்டியது தீயணைப்பு வாகனம் 4 புறமும் சுற்றி வர முடியுமா, சுற்றி வரக்கூடிய அளவுக்கு இவர்கள் செட்பேக் விட்டுள்ளார்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி ஒரு செட்பேக் விடாம இவங்க வயலேஷன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கும் போது என்ன பாத்தீங்க அப்படின்னா, இதை சுற்றி தீயணைப்பு வாகனம் வர முடியாது. 200% அதுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்படும். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பு கூட திண்டுக்கல் ஒரு தனியார் மருத்துவமனையில ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த தீ விபத்தில் ஏற்பட்ட கோர சம்பவங்கள் நாம் அனைவரும் இது பண்ண கண்டோம். இதே மாதிரி என்ன ஆகும், இந்த ஃபியூச்சர்ல இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதோ ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு தீ பிடிச்சதுன்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதன் விழிப்புணர்வாக தான் இந்த மனுக்கள் கடந்த 5 வருடங்களாக கொடுக்கப்பட்டு வருகிறது. சானிட்டரி சர்டிபிகேட் நிப்பாட்டணுங்கிறது என்ன இல்லை, உங்கள் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். உங்கள் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், உங்கள் கட்டிடங்களை மறுசீரமைப்பு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். அந்த எண்ணத்தின் வாயிலாகத்தான் இத்தனை புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டு இவர்களை சீர் செய்ய நாம் முற்படும் போது அதிகாரிகள் தற்போது உள்ளே அவர்கள் இதில் குளறுபடி செய்யும் போது அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்புக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஐயா, இப்போ நீங்க சொல்றீங்க வணிக வளாகங்களா இருக்கக்கூடியதுக்கு தனியார் மருத்துவமனை செயல்படுது. ஆனா ஒரு மருத்துவமனை அந்த கட்டிட அனுமதியே இல்லாம மருத்துவமனையா செயல்படுவதற்கும் சுகாதாரத்துறை தடையில்லா சான்று கொடுத்து வழங்கியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது தொடர்பாக அடுத்தவங்க என்ன பண்ண போறீங்க? அந்த ஒரு மருத்துவமனை வண்ணாரப்பேட்டை சர்ஜிடோஸ் பட்டம் இயங்கி வரக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு இறுதி அறிவிப்பானது, அதாவது கட்டிடத்தை பூட்டி சீல் வைக்கக்கூடிய இறுதி அறிவிப்பானது 2023 வழங்கப்பட்டது. அதன் பின்பு அதை வழங்கியது திரு சிவகிருஷ்ணமூர்த்தி ஐஏஎஸ், அப்போது மாநகராட்சி ஆணையர் இருந்தவர். அப்போதே அதற்கு ஃபைனல் நோட்டீஸ் வழங்கிவிட்டார். அதை பூட்டி சீல் வைக்காமல் கடந்த 2 வருடங்களால் இழுத்து வந்தது மட்டும் போதாது என்று தற்போது அந்த மருத்துவமனைக்கு எல்லாமே சரியாக இருக்கிறது என்று சுகாதார சான்று கொடுத்தால் இதை லஞ்சத்தை தவிர வேறு எதை பெற்றுக்கொண்டு இவர்கள் கொடுத்திருக்க முடியும் என்ற கேள்வி இப்போது எழுகிறது. வினோத், நீங்க நேரடியாவே கேட்டீங்க. அவர் தெரிவித்த போது வணிக வளாகங்களாக மருத்துவமனை என்ற போர்வையில் கிட்டத்தட்ட 10 மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அவர் தெரிவித்தது போலவே மற்றொரு மருத்துவமனை என்பது வண்ணாரப்பேட்டையில் உள்ளது. அந்த மருத்துவமனைக்கான எந்தவித ஒரு கட்டிட அனுமதியும் இல்லாமல் குறிப்பாக தீயணைப்பு படை நிலையங்களோட வாகனங்கள் கூட சுற்றி வர முடியாத சூழ்நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மருத்துவமனைக்கான உங்களுக்கான அந்த கட்டிடம் என்பது 3 மற்றும் 4வது கட்டிடம் அந்த பகுதியில் அதுக்கான நோட்டீஸ் என்பது வழங்க பட்டுள்ளதாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் தற்போது வரை அந்த மருத்துவமனைக்கான சுகாதாரத்துறை சார்பாக தடையில்லா சான்று திருநெல்வேலி மாநகராட்சியோட நகர்நல அலுவலர் வழங்கியுள்ளார் ராணி. ஆனால் தொடர்ந்து அவர் மீது தற்போது இந்த புகார் என்பது வழங்கப்பட்டுள்ளது. 15 தினங்களுக்குள் அதற்கான மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவித்தது போலவே இது அந்த மருத்துவமனை தன்னை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இது அவர்களுக்கான மக்களை காப்பாற்றக்கூடியதுதான் அந்த தனியார் மருத்துவமனைகள். ஆனால் அவர்களுக்கான மக்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பு யார் என்பதுதான் அந்த சமூக ஆர்வலோட கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வி என்பது அரசுக்கும் அந்த பொறுப்பு என்பது இருக்கிறது. தமிழக அரசுக்கும் சுகாதாரத்துறைக்கும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் அதுக்கான பொறுப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இனியாவது பொறுப்போடு தமிழக அரசும் மற்றும் மாநகராட்சி நிர்வாகமும் செயல்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலோட பெட்ரிக் ராயனோட தங்களோட கோரிக்கையா உள்ளது. வினோத், நெல்லையில் செயல்பட்டு வரும் 11 மாநகர மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்களில் ஆய்வு நடத்தாமல் சுகாதார தடையில்லா சான்று வழங்கப்பட்டது குறித்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.